ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குட் வைப்ஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் டூர் தான் நம்ம போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுனால நாங்க அதுக்கு முந்தின நாள் அவனுக்கு லேடி கெட்டப்லாம் போட்டு அவனை ரெடி பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் மார்னிங் ஒரு 6 o'clockலாம் எழுந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு. அவனுக்கு சின்ன வயசுல வேண்டுதல் இருந்ததால, அந்த வேண்டுதல நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு, திருப்போரூர் தான் நாங்க போயிட்டுருக்கோம். அங்க போயிட்டு தான் மொட்டை அடிக்க போறோம். ஸோ, அதனால எல்லாரும் காலையிலேயே எழுந்து கிளம்பியாச்சு. அப்படியே நைட்டு குலோப் ஜாமுன்லாம் செஞ்சோம். ஸோ, அந்த குலோப் ஜாமுனும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். வேன் தான் வைக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனா அந்த டைம் ரொம்ப வேன் எதுவும் இல்லாததுனால, நாங்க 3 கார் எடுத்துக்கிட்டோம். 3 கார்ல நாங்க தனித்தனியா கிளம்பியாச்சு. மார்னிங்கே ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருந்துச்சு எங்களுக்கு போறதுக்கு. நாங்க ஒரு 6 o'clock அந்த மாரி கிளம்பணும். கிளம்பி அங்க போய் ரீச் ஆகுறதுக்கே எங்களுக்கு 8 o'clock அந்த மாரி டைம் ஆயிடுச்சு. மார்னிங் சீக்கிரமா கிளம்புனதால நாங்க டிஃபன் எதுவும் சாப்பிடல. அதனால ஓஎம்ஆர்ல இருக்க ஏ டூ பி தான் நாங்க வந்திருந்தோம். பட் இங்க ஃபுட்டும் நல்லா இல்ல, சர்வீஸுமே நல்லா இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுட் வந்துச்சு. அதனால பாதி பேர் தான் சாப்பிட்டோம். பாதி பேர் சாப்பிடாமலே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். திருப்போரூர் வந்தாச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் காருன்றதுனால சீக்கிரமா வந்துட்டோம். மீதி 2 காருமே ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. அதுவரையும் என்ன பண்றதுன்னு தெரியாம கோயிலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க குளம் இருந்ததால அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு நின்னு நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் அந்த குளத்துல இருக்க மீனுக்குலாம் பொறிலாம் வாங்கி போட்டுட்டு, அங்க நின்னு ஃபோட்டோ ஷூட்ஸ், வீடியோஸ் எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் தண்ணீல கால் வைக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பாசெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, தண்ணி உள்ள நிக்க ரொம்ப பயமா இருந்தது. அதனால படிக்கட்டுலயே நின்னு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். பின்னாடி 2 காருமே வந்துருச்சு. வந்தோனே இவன கூப்ட்டு வந்துட்டு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அவனுக்கு மொட்டை அடிக்கிறத பார்த்துட்டு காருண்யா எனக்கும் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு லைன்ல உட்காந்துட்டா. அவங்க மொட்டை அடிச்சுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க கோலி சோடா குடிக்கலான்னு வந்தாச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால தண்ணி குடிச்சாலும் எங்களுக்கு பத்தல. அதனால எல்லாரும் ஒரு லெமன் சோடா, கோலி சோடாலாம் குடிச்சிட்டு திரும்பி பொரி வாங்கிட்டு இந்த மீனுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். குட்டீஸும் நானும் போடணும் அப்படின்லாம் அடம் பிடிச்சதால அவங்களுக்கும் ஒரு ஒரு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்து மீனுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவங்க மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமியையும் பார்த்துட்டு நல்ல தரிசனம் கிடைச்சது. பார்த்துட்டு நாங்க எல்லாருமே வெளியே வந்தாச்சு. பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு அப்படியே கோயிலை சுத்தி வரலான்ட்டு வந்தோம். இங்க இருந்து பார்க்க இந்த வியூலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மண்டபம்லாம் பாருங்க எவ்ளோ வெயில் அடிக்குது. அதனால இந்த ஒரு கார்பெட் போட்டிருந்தாங்க ரெட் கலர்ல. அது மேல தான் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. எங்க மாமாக்கு இன்னொரு வேண்டுதலும் இருந்ததால எல்லாருக்கும் அன்னதானம் குடுக்கிறதா வேண்டிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு குடுக்கிறத விட வெளிய இல்லாதவங்களுக்கு குடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு, வெளிய இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்க குடுத்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் குடுத்தாச்சு. குடுத்துட்டு உள்ள சர்க்கரை பொங்கலும், புளி சாதமும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அத வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததா நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட் அனுமந்தபுரத்துல இருக்க அகோர வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு தான் போனோம். கோயில் மூடி இருந்துச்சு. 4 o'clock தான் தொறப்பாங்கன்னு சொன்னதால, அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்துல நெறைய சின்ன சின்ன கடைலாம் இருந்ததால, அந்த கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். இங்க ஃபுல்லாவே பானை மட்டும் தான் விப்பாங்க. பானையில நெறைய காஃபி மக்கு அந்த மாரிலாம் பண்ணி விப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். நெறைய மங்கீஸும் இருந்துச்சு. எல்லாத்தையும் கையில என்ன வச்சிருந்தாலும் புடுங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு மங்கீஸ்லாம். அதனால எல்லாரும் பயந்து கொஞ்சம் பேர் கார்லயே உட்காந்துட்டாங்க. அண்ட் இந்த கிளாஸு, உண்டியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்க ஒரு ஒயர் கூடலாம் பின்னிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒண்ணு வேணும்னு சொன்னதால அவங்க பின்னி குடுத்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சரி தேஷ்வந்த்துக்கு பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போறப்ப பால் பாட்டில்லாம் வச்சுட்டு போக யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு,
சாமி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததா நாங்க போனது வந்து செங்கல்பட்டுல இருக்க சிங்கப்பெருமாள் கோயில். அங்க வீடியோலாம் எடுக்க முடியல. அங்க வந்து சாமிக்கு ஆரத்தி காட்டும்போது 3வது கண்ணு திறந்து காட்டுவாங்க. பார்க்கும்போதே அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இந்த மாரி பாட்டில் வாங்கிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கோயில்ல ஐயர் வந்து தீர்த்தம் இந்த மாரி ஊத்தி தருவாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததா கடைசியா நாங்க வந்து குபேரர் கோயிலுக்கு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வரும்போது இங்கலாம் கடையே இல்ல. ரொம்ப காலி இடமா இருக்கும். பட் இப்ப உள்ள வரும்போதே ஏகப்பட்ட கடை உள்ள இருக்கு. அண்ட் எல்லாமே கடைங்கலாம் நல்லா தான் இருக்கு. நெறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அங்க சாமி கும்பிட்டுட்டு இதோட நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.